வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஸ்ட்ரோ சயின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே எல்லாருக்கும் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். மீனராசி அன்பர்களுக்கு என்னோட முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த தை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, தை மாதம் வந்து உங்களுக்கு வந்து தைரியமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து நீங்கள் இந்த தை மாதத்துல இருந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து இனிமேல் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபேவரட் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 9ஆம் இடமும் நல்லா வலுவாக இருக்குது, 10ஆம் இடமும் வலுவாக இருக்குது, 11ஆம் இடமும் வலுவாக இருக்குது. ஒருத்தருக்கு வந்து 10, 11 வலுவாக இருந்தாலே போதும், அவங்களோட கர்மா நல்லா இருக்குன்னு அர்த்தம். 9 கூட வலுவாக இருக்கும்போது வந்து பாக்கியஸ்தானம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். பாக்கியஸ்தானம் தான் வந்து சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடியது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9, 10, 11 இந்த 3மே வலுவாக இருக்கனால வந்து உங்களோட தொழிலுக்கும் சரி, உங்களோட வெற்றிக்கும் சரி, உங்களோட குடும்பமும் சரி, எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்கவே இருக்காது. இது வரைக்கும் எதுவும் பிரச்சனைகள் இருந்தாலும் வந்து கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் கிடச்சிருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்கிற கேது வந்து ஏற்கனவே கடந்த பலன்களே சொல்லியிருக்கேன் நான். 11ஆம் இடத்துல இருக்கிற கேது வந்து பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் வந்து ஃபினிஷிங் டயத்தில் வந்து உங்களுக்கு வந்து, அதாவது முடியப்போகிற டயத்தில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலனை கொடுத்துருவாரு. இப்போ வந்து இந்த தை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் வந்து 11ஆம் இடத்துக்கு வரனால, 11ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் வந்து பொதுவாகவே வந்து நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயத்தையும் வெற்றியை கொடுப்பாரு. ஏன்னா 11ஆம் இடத்து சூரியன்கிற வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சூரியன் வந்து 6ஆம் இடத்து அதிபதியும் கூட. 6ஆம் இடத்து அதிபதி 11க்கு வரும்போது வந்து உங்களுக்கு வந்து எதிரிகள் யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ பிரச்சனையில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து தலைக்கு மேலே பிரச்சனைன்னு சொல்லுவாங்களே, அவ்வளோ பிரச்சனையில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக நீங்கள் எல்லாத்துக்கும் தீர்வு சொல்லிடுவீங்க. எல்லாத்துக்கும் தீர்வு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே கிடச்சிரும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் வந்து ராகு இருக்கனால வந்து உங்களுக்கு வந்து, அதாவது நீங்கள் வந்து குழப்பமான மைண்டு இருந்தாலும் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்க ராகு வந்து புத்தியை மலங்கடிக்குன்னு சொல்லுவாங்க, புத்தி ஏற்கடான்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4க்கும் 7க்கும் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் வந்து இது வரைக்கும் 10ஆம் இடத்துல இருக்காரு. 10ஆம் இடத்துல இருக்கனால வந்து நீங்கள் பார்க்குற வேலையில் வந்து நல்லா சுதந்திரமாக வேலை பார்த்துருப்பீங்க. அதாவது ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல், ஒரு ப்ரெஷர் இல்லாமல் நல்லா நிம்மதியாக வேலை பார்த்துருப்பீங்க. அது அவர் வந்து இப்போ 11ஆம் இடத்துக்கு வரனால வந்து நீங்கள் கணவன் மனைவிக்கு இருக்கிற கூட இருக்கிற அந்யோன்யம் நல்லா அதிகமாகும். அதே நேரத்தில் வந்து உறவினர்கள் வழியிலையும் சரி, முக்கியமாக வந்து கணவன் அல்லது மனைவி உறவினர்கள் வழியிலையும் சரி உங்களுக்கு வந்து நல்லா லாபம் இருக்கும். அவங்க மூலமாக வந்து உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொல்லணும்னா, உங்களுக்கு பிப்ரவரி 7ஆம் தேதியில் வந்து 2ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி ஆகிறாரு. செவ்வாய் ஆட்சி ஆகிற என்ன பலன் பார்த்தீங்கன்னா, உங்களோட வாக்குஸ்தானம் வந்து நல்லா வலுவாகுது. வாக்குஸ்தானம் வலுவாகுது, குடும்பஸ்தானம் வலுவாகுது, முக்கியமாக தனஸ்தானம் வலுவாகிறனால உங்களுக்கு வந்து பணத்துக்கு வந்து பற்றாக்குறை என்பது சுத்தமாக இருக்கவே விடாது. ஏன்னா பொதுவாகவே 2ஆம் இடத்துல அசுப கிரகம் ஒன்று இருக்கும்போது வந்து பணத்துக்கு வந்து பஞ்சத்தை உண்டு பண்ணாது குடும்பத்தில் வந்து. ஆனால் குடும்பத்தில் வந்து ஒரு சில சின்ன பிரச்சனைகளை வந்து தலையை தூக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்துல பொதுவாக, இது வந்து பொதுவான கருத்து, 2ஆம் இடத்துல இருக்கிற அசுப கிரகம் வந்து குடும்பத்தை வந்து நிம்மதியாக இருக்க விடாது. இது வந்து பொதுவான கருத்து தான். அவங்களோட ஜனஜாத்தில் வந்து 2 வாக்குஸ்தானம் நல்லா இருந்துச்சுன்னா குடும்பத்தில் நல்லா மகிழ்ச்சிகள் இருக்கும். ஆனால் 2ஆம் இடத்துல இருக்க பொதுவாக வந்து 2ஆம் இடத்துல அசுப கிரகம்னா என்னன்னா, சூரியன், செவ்வாய், ராகு, கேது, அதே மாதிரி தேய்பிரை சந்திரன் இதெல்லாம் இருக்கும்போது வந்து குடும்பத்தில் வந்து ஒரு நிம்மதியான சூழ்நிலைகள் இருக்கக்கூடாது. ஆனால் வந்து உங்களோட வாக்குக்கு வந்து ஒரு நல்ல பவரை கொடுக்கும். அதுவும் 2ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் வந்து நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ரொம்ப அக்னியாக கக்குவீங்க. இதுதான் அப்படின்னா ஸ்ட்ராங்காக பேசுவீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்ப அடித்து இதுதான் கரெக்டாக அப்படின்னு நல்லா ஸ்ட்ராங்காக பேசுவீங்க. உங்களோட பேச்சுக்கு நல்லா மதிப்பு மரியாதை கிடைக்கும். அதே மாதிரி உங்களோட பேச்சை கண்டு வந்து நிறைய பேர் வந்து மேய்ச்சிலிருப்பாங்க. அந்தளவுக்கு உங்களோட பேச்சு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரன், அதாவது 9ல் இருக்கிற சுக்கிரன் வந்து 10ஆம் இடத்துக்கு வராரு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1ஆம் தேதியில் வந்து சுக்கிரன் வந்து 10ஆம் இடத்துக்கு வரனால என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அப்படின்னா, உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து 3க்கும் 8க்கும் அதிபதி. 3க்கும் 8க்கும் அதிபதி அப்படிங்கிறனால வந்து 8ஆம் இடத்துக்கு 10க்கு வரனால வந்து நீங்கள் எந்த ஒரு வேலை, எவ்வளோ பெரிய ரிஸ்க்கான வேலையாக இருந்தாலும் நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா 8ஆம் இடங்கிறது வந்து ரிஸ்க்கை குறிக்கிறது. ரிஸ்க்கு எந்த ஒரு, அதாவது ரொம்ப எவ்வளோ பெரிய கஷ்டமாக வேலையாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஈஸியாக முடிச்சிருவீங்க. ஏன்னா 10ஆம் இடத்துக்கு வரனால. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடமும் சம்மந்தப்படுறதுனால வந்து நீங்கள் வந்து தொழில் ரீதியாக வந்து நிறையா வந்து அலைச்சல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அப்படி இல்லாட்டி ஒரு சில சிறுதூர பயணங்கள் மேற்கொள்றதுக்குண்டான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது.
மொத்தத்தில் தை மாதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் வந்து அதாவது கஷ்டங்கள் ரொம்ப ஜாஸ்தி இருக்காது. எல்லாமே நீங்கள் விருப்பப்பட்டு தான் எல்லா விஷயமும் பண்ணுவீங்க. எல்லாமே உங்களுக்கு ஃபேவரட்டான மாதமாக இருக்குது. உங்களுக்கு எதுவும் கருத்துக்கள் தேவைப்படுச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.